செல்லம். ஆளா என்ன செல்லம்? நான் சொல்றது கேளுங்க. அதில் எடுத்து வைங்க, இதில் ஏற்றி வைங்க. அண்ணே இதை ஏற்றாதீங்க, இதை இறக்கி வைங்க, இதை ஏற்றி வைங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. மாமா இதை ஏற்றுங்க. அப்பா இருந்தாலும் ஏற்றிடுவேன். அப்புறம் மாமா என்ன ஏற்றாம முத்தமாக கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே கல்ல துணி போட்டு. ஒரே துணியா புழு துணியா எந்த துணியா போடுறான்? என்ன பேசுறேன் நீ? எனக்கு இடைஞ்சல் பண்ணாத. யாரு இடைஞ்சல் பண்றா? ஏத்துங்க இறக்குங்க. சொல்லுவேன் சொல்லுவேன். அப்புறம் ஆம்பளை சும்மா நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிறாத. ஒரு ஆம்பளை அடிச்சுட்டா நீ பெரிய ஆள் நினைக்காத. என்ன பண்ணுவ? எப்பவுமே ஆம்பளை தான் உங்களை அடிக்கணும். நான் சொல்றேன் என் பையன் பொம்பளை. நாங்க தான் மேல. யாரு? நாங்க தான் மேல. நாங்க தான் மேல. நீ சொல்றது உண்மை. என்ன? இப்ப எங்க ஆளுக்குள்ள தண்ணியை போட்டு படுத்துறாங்க. இப்ப நீங்க என்ன மேல? புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்கிட்டா என்ன? புரியல என்ன? பொம்பளை நாங்க இருக்கிற மாதிரி ஆம்பளை உன்னால இருக்க முடியுமா? நாங்க மாதிரி நீங்க வாழ முடியுமா? எங்கள மாதிரி உங்களால வாழ முடியுமா? உங்க மாதிரி நாங்க எப்படி வாழ முடியாது? இப்ப நாடா நடக்குது. சரி. லேடிஸ் கூட்டம் அதிகமா இருக்கா, ஜென்ஸ் கூட்டம் அதிகமா இருக்கா? எங்க உங்க கூட்டம் கூட இருக்கு. காரணம் என்ன? இங்க பொம்பளை ஆளுங்க பொறுமை பொக்கிஷம். யார் சொல்றது? எவ்வளவு அழகா சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து நாடா பாக்குறா பத்தியா? ஆமா, பொறுமையின் பொக்கிஷம் எங்க வர்க்கம். ஆமா, உங்க பொறுமையை பாருங்க. மொன 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 மொனன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சரி, உங்க வர்க்கம் மட்டும் பேச ஆரம்பிச்சுனா உங்க வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டிய சுப்பிரமணி வச்சிருக்க மட்டும் சொல்லு. சுட்டு போட்டாலும் வெளியில வராது. அது விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். ஏன் பங்காளி அப்படி இல்லை. என் பங்காளிய பொறுமையின் பொக்கிஷம். எவ்வளவு நாளா இருந்தாலும் பொறுமையா இருப்பாங்க. பொம்பளைக்கு சுட்டு போட்டாலும் பொறுமை பேச வராதியா? யார் சொன்னது? இந்த இடத்துல உனக்கு கூட்டம் அதிகமா, எனக்கு கூட்டம் அதிகமா. பாப்போம். நீங்களா இல்ல பெண்களா இல்ல ஆண்களா? பாப்போமா? பாப்போம். பெண்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். நான் வந்து ஆண்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். எங்க உங்க ஆம்பளை வர்க்கத்தை ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லு. நான் பெண் வர்க்கத்தை நான் பண்ண சொல்றேன். வர்க்கம்னா ஓ போறியா? பாரு, பெண் வர்க்கம் நீங்களும் ஓ பண்ணுங்கடா. இப்போ என்ன பண்ணுவே? எஸ்கேடி டிரைவர் 5 டிக்கெட் தே ஓ சொல்லுங்க. எஸ்கேடி டிரைவர் டான்ஸ் ஆடிக்கொண்டே அப்படி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுக்க வணக்கம். யார் அன்பளிப்பு கொடுத்தது? எங்க ஆண் வர்க்கம் எஸ்கேடி டிரைவர். ஒண்ணே நினைச்சிட்டே அந்த ஆளு கியர் போடுவாங்க. டிரைவர் வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? உங்க வர்க்கத்தை கொடுக்க சொல்லு. டிரைவர் ஓட்டுற வேலை என்னது? உங்க வர்க்கத்தை அன்பளிப்பு கொடுக்க சொல்லு. ஏன் பொம்பளையால வந்து வண்டி ஓட்ட முடியாது? நீங்க வண்டி ஓட்டுறீங்க தானே? யாரு? ஆம்பளையால என்ன வண்டி ஓட்டுறீங்க அந்த வண்டில லேடிஸ் நாங்களும் ஓட்ட ஆரம்பிச்சோம். யாரு நீங்க பொறுமையின் பொக்கிஷம் முறியல. எங்க வர்க்க போட்டின்னு வந்துருச்சு. நீங்க கத்துனீங்க, நாங்களும் கத்துறோம். உங்க வர்க்கத்தை கை தட்ட சொல்லு. யாரு? நம்ம எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டி கொடுங்க. பெண் வர்க்கம் நீங்களா கை தட்டுங்க பாப்போம். நம்ம எதுக்குமே சலிச்சாலும் கிடையாது. பாரு இப்போ என்ன பண்ணுவ? அந்த பச்சை இல்லடா, ஆஷ் கலர். ஆஷோ கோஷோ. இந்தரு என்னதான் இந்தரு இவ்வளவு கூட்டம் இருக்கால உங்க வர்க்கம். இந்தரு இவ்வளவு கூட்டம் இருக்கால உங்க வர்க்கம். உங்க வர்க்கத்துல இப்ப நான் ஒன்னு சொல்றேன். எங்க வர்க்கம் என்ன வேணாலும் சொல்லு. லேடிஸ் எல்லாம் கை தூக்குங்கடா பாப்போம். ஓட்டு எவ்வளவு விழுகுது பாப்போம். தூக்குங்கடா, நல்லா தூக்குங்கடா. 16 ஓட்டுதே. இப்போ உங்க வர்க்கத்தை நம்ம ஆளுலாம் காலை தூக்குயா? இந்தரு எங்க ஆளு காலை தூக்குவேன், கையை தூக்குவேன், மொத்தமா உடனே தூக்கி வச்சு அடிப்பேன். ஆம்பளை வர்க்கத்தை விசில் அடிக்க சொல்லு. யாரு? விசில். அந்த ஆளு அது கடுப்பாயிருவேன். பாரு சத்தம் அதிகமா இருக்கு. அமைதி. நாங்களும் உங்களுக்கு சலிச்சவங்க கிடையாது. லேடிஸ் நீங்களும் கொலவை போடுங்கடா பாப்போம். இப்போ கொலவை புளுந்தே வரும். பாரியா போடுதுங்க பாரியா. எவ்வளவு அழகா கொலவை போடுது பாருங்க. அடடா இஞ்சரு லேடிஸ் கொலவை மட்டும் தான் போடு. ஏன் மங்கால தண்ணியை போட்டு சண்டையே ஓடுவாங்க. நீ தண்ணி அடிச்சு சண்டை போட்டா உங்க வர்க்கம் நீங்க சொல்றாயில நீங்க எல்லாம் செய்யணும்னு. உங்க வர்க்கம் இவ்வளவு கூட்டம் இருக்கால. இவ்வளவு கூட்டத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறான்னு மட்டும் சொல்லு. கையை தூக்குங்க. நீ சொல்ற நான் கேட்கிறேன். மாமியாரும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து யார் நாடகம் பாக்குறீங்க? அது சும்மா கையை கடுக்குன்னு தூக்குது. சொல்லு. ஒண்ணு கூட தூக்கல. எங்க வர்க்கத்தை சொல்லு. மாமன் மருமன் என்ன? எங்க மாமனார் மருமன் உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க? எங்க குரூப் தான் நிறைய இருக்கு. மாமனும் மருமன் இருந்தா பிராஞ்சி கொடுத்தா ஒரு பொம்பளை மண்ணு கட்டுவாங்க. ஒரே பொம்பளையாவா? எங்க ஆண்கள்ட்ட எல்லாமே ஒற்றுமை இருக்குமா? வெக்கமா இல்ல உனக்கு? எங்களுக்கு என்ன வெக்கம்? உங்களுக்கே வெக்கம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன வெக்கம்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் எதை வேணாலும் செய்வேன். போட்டி போடாதீங்க. ஆறடி இந்த இடத்துல நீங்களும் நானும் போட்டி வந்துருச்சு. பாப்போம். கை தட்டுவேன். நான் தான் கை தட்டுவேன்.
இதெல்லாம் சின்னதாத்தியா இருக்கு. காம்பவுண்ட் செவர் விளக்க மாத்தல அடிப்பாங்க. விளக்கு மாத்திர அடிச்சா விளக்கு மாத்திர ஒடிச்சு போட்டு நம்ம இப்ப எல்லாம் பண்றீல சரியான ஆம்பளை நீ. பொம்பளை நாங்க செய்யற விஷயத்தை உன்னால செய்ய முடியாது. என்னம்மா பெரிய பொம்பளை திணை தூரா போட்டி போடாதீங்க, தோத்து போயிடுவீங்க. செய்ய வரியா? என் வாழ்க்கையில இதுவரை நான் தோத்ததே இல்ல. ஜெயப்பிரியான்னு சொல்லு. நீ அடிக்கல நான் ஒதுங்கி போறேன்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம்? ஒதுங்கி போனாத்தே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அடிக்கலாம். சோத்துல பியா சொல்லி வகி நான் ஒரு மாதிரியான ஆளு. என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன செய்யணும் உனக்கு? நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? வச்சாலா நான் கேக்குறேன். நீ வச்ச ஆளா நானே? அப்ப யார் வச்சாலா நீ? நான் வச்சால்தே நீ. உன்ன வச்சதால கிளு கிளுக்கா இருக்கு. போற பொட்டி கலண்டு போ. போற குண்ண குடிக்கு அண்ணா எடுத்து போறேன். நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்பு சொருகி புடிங்க. இப்ப அந்த நரம்பத்து வாயில சொருகி புடிங்க பாத்துக்க. சொருகி புடிங்க. அந்த ஒண்ணு புடிச்சு சொருகி புடிங்க பாத்துக்க. பூந்துக்கு ஏந்து விட்ட மேம். இல்லங்க ஏமாந்துறத மேம். எனக்கு பர்த்தியாத மேம். பணியாதுக்கு நாங்க தான் கொடுத்து ரோட்டி அந்த மேம். போற லூசு பையனே. அதுக்கு காரகல. அப்பதான் அப்படி எடுத்துக்க மாட்டே. என்ன பூனா மாரே. என்ன சொன்னே? அதாவது இறங்கி வாங்கயா வாங்கயா. ஏண்டா அவன் என்ன மானாக நேம கேக்குற உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து. அவன் ஆண் அண்ணா பொட்டி இங்க இருங்க. ஆண் வர்க்கம். என்னங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சரி. அதான் எங்க ஆண் வர்க்கம். அப்பா அப்பா மயிர புடுங்குப்பா. என்ன யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்காக. அப்புறம் சொன்னா இப்ப பாரு. அட உங்களை நம்பி தான் நான் விஷயத்துல இறங்கணும். யாரு? எந்த விஷயத்துல? என்ன என்ன மறுபடி இடி. ரெண்டு அடி அடிச்சா இன்னும் ஒரு அடி டக்குன்னு சரி. நீ இடிச்சுட்டா நீ பெரிய ஆள் நினைக்காத. கார்த்திக் ராஜா சரி செய்ய வரியா? இந்த இடத்துல நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் பண்ணுவேன். ஒரு 10 மாசம் சுமந்து 10 மாசம் வேணாம் உனக்காக நான் தள்ளுபடி பண்றேன். ஒரு 5 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம புள்ளைய பெத்து காட்டு பாப்போம். எதுக்கட்டாலும் 10 மாதம் சுமந்து புள்ள வச்சா மயில புடுங்கணும்னு சொல்லுவேன். 10 மாதம் நாங்க சுமந்து என்னடா அது பானையை உருட்டி வச்ச மாதிரி இருக்கு. 10 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கு. என்ன கோழி குண்டை உள்ள வச்சிருக்கா? கோழி குண்டை ஒரு குண்டை உள்ள வச்சா ஒரு குண்டு வெளி வாங்கிருக்கு. இந்த குண்டுன்னு சொல்லு. குண்டு அது முண்டு. நீ சொல்றதே காதுல வேற மாதிரி கேக்குது. சரி ஓ வேற நீ பாரு என்ன பிரச்சனை எப்போ செய்யவரியா? போன போது பொம்பளை ஆச்சுன்னு அடக்குறுக்கமா இருக்குனே. ஏன் பொறுமையை கிளப்புனே. சரி போனா போது செய்யவரியா? செய்யப்பிரியா பூதவுடி முத்துக்குமார் எஸ்டிகே எர்த் மூவர்ஸ் இளந்தக்கரை அன்புலகங்கள் சார்பாக ஜெயப்பிரியா அவர்களுக்கு பூதகுடி முத்துக்குமார் எஸ்டிகே எர்த் மூவர்ஸ் இளந்தக்கரை அன்புலகங்கள் சார்பாக ஜெயப்பிரியா அவர்களுக்கு 300 ரூபாய் அன்பளித்து அன்புலகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் ராணுவ வீரர் தெய்வ திரு கே முருகேசன் நினைவாக அன்புலகங்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுகிறார்கள். சங்கையா ஐயனார் கூல்பார் சென்னை உரிமையாளர் கே மலைராஜ், எம் சங்கர் குமார், எம் மணிகண்டன் அன்புலக சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மற்றும் எஸ்கேடி லாரி சர்வீஸ் உரிமையாளர் பலூர் சக்தி அன்புலக சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகிறார். எனக்கு அன்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இனியே பாசமுள்ள பாண்டியரே